வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். தேவமாதாவை கண்டு பாவித்தலை தியானிப்போம். தேவமாதாவை கண்டு பாவிக்கிறது மிகவும் பிரியமான காரியம். தேவமாதாவினுடைய சுகிர்த புண்ணியங்களை கண்டு பாவிக்கிறது அந்த பரம நாயகியை குறித்து செய்யக்கூடியவைகளில் உத்தமமான சுகிர்த பணிவிடையாகும். உங்களுடைய இச்சைகளை நீங்கள் அடக்காமல் சந்தோஷமான மனமோடு பாவச்சேற்றில் அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் இந்த பரிசுத்த கன்னிகையை நோக்கி செபிக்கிற செபங்களும் வழக்கமாய் செய்கிற கிரிகைகளுமானால், பாவத்தில் விழுந்தால் அதை விட்டுவிடும்படிக்கு நீங்கள் பிரயாசைப்பட்டு அன்னையை பின்பற்றி உறுதியாய் நடக்க முயற்சிப்பீர்களாகில் அன்னைக்கு பிரியப்பட்டவர்களாயிருப்பீர்கள். உங்களுடைய வேண்டுதல், ஸ்துதி, வணக்கம் முதலான கிரிகைகளை பிரியத்தோடு ஏற்றுக்கொள்வார்கள். தேவமாதானை கண்டு பாவிக்கிறது மகிமை உண்டாக்குகிற காரியம். தாங்கள் பெற்ற பிள்ளையினுடைய மேன்மையான நடக்கையினாலும் சுகிர்த புண்ணியங்களால் உங்க தந்தை தாய்க்கு மகிமை வருகிறதல்லவோ. இப்படி இருக்கும் பொழுது தேவமாதாவின் ஞான பிள்ளைகள் நல்ல மாதிரிகளை கண்டு பாவிக்க அதிக சுறுசுறுப்போடு பிரயாசைப்படுகிற பொழுது இந்த பரமநாயகிக்கு எத்தகைய மகிமை உண்டாகும்? தேவமாதாவை தங்களுடைய தாயாகவும் ஆண்டவளாகவும் இராக்கினியாகவும் வைத்து கொண்டாடி வருகிறவர்கள் எல்லாரும் இவ்வாறு அன்னையுடைய உத்தம மாதிரியை பின்பற்ற முயற்சிப்பார்களாகில் அன்னையுடைய மகத்துவத்தை பாராட்டி எல்லாரும் பணிவிடைக்காரர் போல சேவிப்பார்கள். இத்தகைய மகிமை இவ்வுலகில் துலங்கி மோட்ச பேரின்ப இராட்சியத்தில் கூட கொண்டாடப்படும். அந்த பரிசுத்த கன்னிகை தம்மை சிநேகித்து வணங்கி தம்முடைய புண்ணியங்களை கண்டு பாவித்து தம்முடைய உதவியை கொண்டு இரட்சணியமடையும் ஆத்துமங்களை மோட்சத்தில் அதிசயிக்க பண்ணும் பொழுது மோட்சவாசிகள் எல்லாரும் வாழ்த்தி புகழ்ந்து ஸ்துதிப்பார்கள். நாமும் சகல புண்ணியங்களுக்கும் உத்தமமான மாதிரியாயிருக்கிற பரிசுத்த மாதாவை எக்காலத்திலும் கண்டு பாவிக்க கடவோம். தேவமாதாவை கண்டு பாவிக்கிறது நமக்கு மிகவும் பயனுள்ள காரியம். தேவமாதாவை நல்ல முறையில் கண்டு பாவிக்கிறது நமக்கு மிகவும் பயனுள்ள காரியமாகும். சகல புண்ணியங்களும் உத்தம மேரையாய் இந்த பரிசுத்த கன்னிகையிடத்தில் விளங்குபவை கண்டு பாவிப்போமாகில் அதனால் எல்லா நன்மையும் உடைத்தான சர்வேஸ்வரனுக்கு பிரியப்படுவோம் என்பதற்கு சந்தேகமில்லை. நற்குணமுள்ள பிள்ளையானவன் தன் தாய்க்கு சந்தோஷம் வரும்படியாய் நற்கிரிகைகளை செய்கிறது போல தேவமாதாவினிடத்தில் பக்தியுள்ளவனின் புண்ணியமானது இந்த பரமநாயகிக்கு பிரியமாயிருக்கிறது என்று அறிந்து அதை முழு மனதோடு செய்து கொண்டு வருவான். மோட்சராக்கினியோவென்றால் தான் நேசித்து இரட்சண்யத்துக்கு சேர்க்க விரும்புகிற தம்முடைய பிள்ளைகளை கைவிடாமல் அவர்களை உறுதிப்படுத்தி புண்ணிய வழியில் நடப்பித்து அவர்கள் தங்களுடைய எதிரிகளை வென்று அவர்கள் இரட்சண்யத்துக்கு சேரும் அளவும் அவர்களை ஆதரித்து காப்பாற்றிக் கொண்டு வருவார்கள். இரட்சண்யம் அடைவதற்கு உங்களுக்கு விருப்பம் உண்டானால் இதுவே நல்ல எளிதான வழியாகும். செபம். மோட்சவாசிகளின் இராக்கினியே, நீர் எங்களுக்கு மாதிரியாக காண்பித்த சுகிர்த புண்ணியங்களை நான் பார்க்கும் பொழுது மிகுந்த சந்தோஷத்தினால் அகமகிழ்கிறேன். உம்முடைய கிரிகைகளையும் நடக்கைகளையும் எவ்வளவுக்கு ஆராய்ந்து பார்க்கிறேனோ அவ்வளவுக்கு உமது திருமைந்த நீங்களாக மற்றவர்களிலும் நீர் உத்தமமான மாதிரியாயிருக்கிறீர் என்று கண்டுகொள்கிறேன்.
பரிசுத்த கன்னிகையே, நீர் அடைந்த உன்னத சாங்கோபாங்கத்தை நான் அடைய முடியாது என்பது நிச்சயம். ஆகிலும் என் பலவீனத்தினால் முடிந்த அளவு அதில் அபிவிருத்தி அடைய உழைத்து பிரயாசைப்படுவேன். உமக்கு மிகவும் பிரியமுள்ள புண்ணியங்களான மனத்தாழ்மையும் கீழ்ப்படிதலும் தேவஸ்நேகமும் அருந்தவமும் லௌகீக காரியங்களின் மட்டில் வெறுப்பும் அடைவதற்கு எனக்கு உதவி அருள்வீர் என்று நம்பிக்கையாயிருக்கிறேன். என் அன்புள்ள தாயே, உம்முடைய புண்ணியங்களை நான் கண்டு பாவிக்கிறது உமக்கு மிகவும் பிரியமாயிருக்கிறதை அறிந்து இன்று முதல் அதன் மேல் அதிக கவனமாயிருப்பேன். புனித பெர்னாண்டு தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாலிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டுத் தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அர்ச்சிய சிஷ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.